அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: அரசு பேருந்து நடத்துனர் பணியில் பெண்கள் சேர 150 மீட்டர் உயரம் இருந்தாலே போதும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே பெண்கள் நடத்துனர் பணியில் சேர குறைந்தபட்சம் 160 மீட்டர் உயரம் இருக்க வேண்டும் என இருந்தது. பணி காலத்தில் உயிரிழந்தோரின் பெண் வாரிசுகளுக்கு நடத்துனர் பணி எனவும் தற்போது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: ஆசிரியர்கள் ஊழியர்கள் மீதான போக்சோ வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரான அன்பில் மகேஷ் கூறியிருக்கிறார். பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பாலியல் புகார்களை முறையாக விசாரிக்க தவறியவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை வீடுதோறும் தொழுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் முன்கூட்டியே தொழுநோய் நோயாளிகளை கண்டறியவும் இந்த நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பொது சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. இதன்படி இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை 133 ஊரக வட்டாரங்கள் 27 நகர்ப்புறத்திலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த பரிசோதனையின் போது தொழுநோய் சந்தேகத்திற்கான நோயாளிகள் வீடுதோறும் அடையாளம் காணப்பட்டு பொருத்தமான முறையில் அவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்படும். நான்காவது அறிவிப்பு: ஆசிரியர்கள் நியமனம் சான்றிதழ் சரிபார்ப்பானது இன்று நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. ஏதேனும் பிழைகள் சுட்டிக்காட்டப்பட்டால் அவற்றை திருத்த ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு உரிமை உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: சென்னை கும்மிடிப்பூண்டி தடத்தில் இன்று 25 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. பொன்னேரி கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெறும் காரணத்தால் இன்று பிப்ரவரி 13 காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை சென்னை கும்மிடிப்பூண்டி இடையே 25 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. எனினும் பயணிகள் வசதிக்காக சென்ட்ரலிலிருந்து பொன்னேரி இடையே 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் உட்பட 4 பேரை தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. பன்னீர்செல்வம் தரமணி உலக தமிழ் ஆராய்ச்சி மைய இணை பேராசிரியர். 2வது வீரமுத்துவேல் இஸ்ரோ விஞ்ஞானி. 3வது முரளிதரன் தனியார் தொழில்நுட்ப நிறுவன CEO. 4வது சந்திரசேகர் மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகிய இந்த 4 பேரை உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். 7வது அறிவிப்பு: வார இறுதி நாட்களை முன்னிட்டு 627 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இந்த இடங்களுக்கு 14, 15 தேதிகளில் 485 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு 14, 15 தேதிகளில் 102 பேருந்துகள் இயக்கப்படும். 14, 15 ஆகிய தேதிகளில் 40 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவும் உள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. 8வது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதலமைச்சரின் மருந்தகங்கள் தொடங்கப்படுகின்றன. இதனை சென்னையில் வரும் 24ஆம் தேதி முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கவும் உள்ளார். 9வது அறிவிப்பு: சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவையானது 2025 இறுதிக்குள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சரான மு க ஸ்டாலின் தகவல் அளித்தும் இருக்கிறார். 10வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை பொதுவாக வறண்ட வானிலையை நிலவக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையை நிலவக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது
இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணையத்திற்கு தலைவர் மற்றும் 6 உறுப்பினர்கள் பதவிக்கான நியமனம் செய்ய வேண்டி ஆணையத்தால் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் தேவையான தகுதி விவரங்கள் இந்த இணையதளத்திற்கு சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், தகுதி வாய்ந்த நபர்கள் இந்த பதவிகளுக்கு வருகிற 20/3/2025 அன்று மாலை 5:30 மணிக்குள் தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய செயலர், ஈவேரா, பெரியார் சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, கீழ்ப்பாக்கம் முகவரிக்கு கிடைக்கப் பெறுமாறு விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டும் உள்ளது. 12வது அறிவிப்பு. மின் பற்றாக்குறையை சமாளிக்க தனியாரிடமிருந்து யூனிட் 20 ரூபாய்க்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படும் என தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் பிப்ரவரி மாதத்தில் மாலை நேரத்தில் சுமார் 3000 மெகாவாட் அளவுக்கு மின் பற்றாக்குறை நிலவுவதாகவும், ஏப்ரல் மாதத்தில் இது 4697 மெகாவாட்டாக அதிகரிக்கும் என்றும் மத்திய மின்சார ஆணையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் சென்னையில் பிப்ரவரி 24 முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் மட்டும் 33 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளன. சென்னையில் மட்டும் தியாகராய நகர், ஆழ்வார்பேட்டை, குளத்தூர் உள்ளிட்ட 33 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளன. முதல்வர் மருந்தகங்களில் குறைந்த விலைக்கு மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக ஹிப்லி ராமேஸ்வரம் ரயில் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ஹிப்லி ராமேஸ்வரம் விரைவு ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டுள்ளது. மார்ச் 22, 29, ஏப்ரல் 5, 12, 19, 26 ஹிப்லி ராமேஸ்வரம் விரைவு சேவை ரயிலானது நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல மார்ச் 23, 30 மற்றும் ஏப்ரல் 6, 13, 20, 27 ராமேஸ்வரம் ஹிப்லி ரயில் சேவையும் நிறுத்தப்படுகிறது. 15வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒருநாள் பயிற்சி வகுப்பானது தொழில் முனைவோருக்கான ChatGPT பயிற்சி வரும் 19/2/2025 நடைபெற உள்ளது எனவும், பயிற்சி நடைபெறும் இடமானது ED2 IN வளாகம், சென்னை 32 எனவும் கூறப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. இந்தியா போஸ்டில் காலியாக உள்ள 21,413 பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எனவும், லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் எனவும், ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், 3/3/2025 பின் பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவும் கூறப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. வரும் 15ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், ஜவுளி, வங்கி சேவைகள், காப்பீடு, மருத்துவம், கட்டுமானம் உள்ளிட்ட முக்கியமான துறைகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட முன்னணி வேலை அளிக்கும் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.